அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான். அதாவது இந்த சந்திரன் சுக்கிரன் இணைவுடைய ஒரு ரகசியங்கள் என்ன சொல்லலாம்னா, பெரிய ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும். சந்திரன் சுக்கிரனுடைய இணைவு ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனால் அளவுக்கு மீறினால் அது அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற ஒரு இதை கவனத்தில் கொண்டு சாப்பிடணும், அளவோடு சாப்பிடணும். இது ஒரு அமைப்பு இருப்பது எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு ஹாப்பினஸ்ஸான ஒரு வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் இது என்ன பிரச்சனையை கொடுத்துரும் அப்படின்னா என்ன சொன்னான்னா, அவமானம் வராமல் பார்த்து கொள்ளணும். அந்த அவமானம் வராமல் பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அது எல்லா மனிதனுமே அசிங்கப்பட்டுறான். அப்போ இந்த மாதிரி சந்திரன் சுக்கிரன் இணைவு இருக்கின்றவர்கள் எந்த மாதிரி தெய்வத்தை நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் அந்த ஒரு பாதுகாப்பான ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியும். நான் என்ன சொன்னேன்னா, இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருமே யோக்கியர்கள் அல்ல, அத்தனை பேருமே குற்றவாளிகள் அல்ல. மாட்டிக்கிட்டவன் குற்றவாளியாக சித்தரிக்கப்படுகிறான், மாட்டாதவன் அது வெளி உலகத்துக்கு தெரியும், ஆனால் பிரபஞ்சத்துக்கு தெரியும். அப்போ நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன சொன்னோன்னா, சந்திரன் சுக்கிரன் இணைவு இருந்தது என்று சொன்னால் அதோடைய ரகசியத்தை அந்த எந்த தெய்வத்தை நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நாம் அந்த தெய்வத்தோடைய பாதுகாப்பு நமக்கு வேணும். இது இந்த சந்திரன் சுக்கிரன் இணைவு நம்மளை என்ன சொன்னான்னா போக நாட்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும். போக நாட்டம்னா அது ஒரு இனம் புரியாத ஒரு சொர்க்கம் அப்படின்பா. இனம் புரியாத ஒரு சொர்க்கம். அப்போ அந்த இனம் புரியாத சொர்க்கத்தை அனுபவிப்பதற்கு இந்த மனம் துடித்து கொண்டு தான் இருக்கும். இந்த சந்திரன் சுக்கிரன் இணைவு எப்படி இருக்கும் அப்படின்னா, சந்திரனுக்கு 1, 5, 9 1, 5, 9ல் என்ன சொன்னான்னா சுக்கிரன் இருக்கணும். சந்திரனுக்கு 7ல் சுக்கிரன் இருக்கணும். சந்திரனுக்கு 7ல் சுக்கிரன் இருக்கணும். இந்த அமைப்பு இருக்கிறவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்னா அது உங்களை அறியாமலே அது உள்ளே விழுந்துடும். என்னது விழுந்துடும்? அற்புதமான இனிப்பு விழுந்துடும். அது ஆணாக இருந்தால் பெண் ரூபத்தில் வரும், பெண்ணாக இருந்தால் ஆண் ரூபத்தில் வரும். இது உண்மையான 100% உண்மை, 100% உண்மை. ஆனால் அதை என்ன சொன்னேன்னா ஒரு அழகான தேன் கிடைச்ச மாதிரி, அழகான தேன் கிடைச்ச மாதிரி. ஆனால் அந்த தேனுக்கு பாதுகாப்பாக 1000 ஈக்கள் இருக்கிறது. அந்த ஈக்கள் கொட்டி விடாமல் அந்த தேனை பருகக்கூடிய முயற்சிகளை நீங்கள் பண்ணணும். அவசரத்தில் போய் எந்த காரியத்தை, இது எதுக்கு உங்களுக்கு எச்சரிக்கை பதிவு. சந்திரன் சுக்கிரன் இணைவு என்பது ஒரு எச்சரிக்கை பதிவு தான், எச்சரிக்கை பதிவு. அப்போ அந்த எச்சரிக்கை பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் என்ன சொல்லலான்னா, ஏன் இந்த மாதிரி நிறைய பேர் மாட்டிக்கிட்ட பிறகு என்ன சொல்லலான்னா நீங்கள் சிந்தனை பண்ணுவது தவறு. எனக்கு தெரிஞ்சு சந்திரனுக்கு என்ன சந்திரனுக்கு என்ன சந்திரனுக்கு 5, சந்திரனுக்கு என்ன சொல்லலாம்னா 9ல் சுக்கிரன் இருக்கார். சந்திரனுக்கு 9ல் சுக்கிரன் இருக்கார். அந்த சந்திரனுக்கு 9ல் என்ன சொல்லலான்னா சுக்கிரன் இருக்கின்ற அமைப்பு இந்த மாதிரி ஒரு போகமான ஒரு இன்பத்தை கொடுக்கும். அது ஒரு போதை, அது ஒரு போதை. அந்த போதையை என்ன சொல்லலான்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்ல, நம்மளிடம் இயற்கையாகவே 2 கிரகத்துடைய இணைவு என்ன சொன்னான்னா காதல், களியாட்டம், எக்ஸட்ரா எக்ஸட்ரா சிற்றின்ப வாழ்க்கையில் தான் கொண்டு விடும். லக்ஸுரிஸ் எடுத்துக்கிடுங்க, என்ன லக்ஸுரிஸ் வேணால் எடுத்துக்கணும். நீங்கள் காரில் போகிறதும்
அதில் ஹாப்பினஸ்ஸாக போகிறதும் சுக்கிரன் என்பவன் யார்? வாகனம். அந்த சுக்கிரனுக்கு உள்ளே வந்து என்ன சொல்கிறான்னா ஏசி நல்லா ஜிலு ஜிலுன்னு போகிறது என்ன சொன்னால் சந்திரன் எப்படி இருக்கும்? இது இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அதாவது காரில் போகிறது வந்து அதாவது காரில் போகிறது வந்து என்ன சொன்னேன்னா எப்படின்னா தன்னுடைய சொந்த காரில் வந்து என்ன சொன்னான்னு சொந்த காரில் எப்படி வேணாலும் உட்காந்துட்டு போகலாம். ஆனால் அதில் ஒரு ஏசி குளுமையான ஏசியில் போவது ஒரு சந்தோஷமானது தானே. அப்போ அங்கே வந்து என்ன சொன்னான்னா சந்திரன் சுக்கிரன் இணைவு வந்துடுது. அப்போ இணைவு வரும்போது என்ன சொன்னான்னா ஒரு யோகம் இருக்கிறது. ஆனால் அதில் நம்ம என்ன சொன்னோன்னா வேகத்தை குறைத்த அளவோடு போகணும். அந்த வேகத்தை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னோன்னா குறைக்கலை அப்படின்னா அது ஆக்சிடெண்ட் ஆகிடும். அது 8ஆம் பாவமாக மாறிடும். அதனால் வந்து என்ன சொல்லலாம்னா நீங்கள் சந்திரன் சுக்கிரன் இணைவு இருப்பவர்கள் என்ன மாதிரி தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சந்திரன் சுக்கிரன் இணைவு உள்ளவர்கள் முத்துமாரியம்மன் வழிபாடு செய்யணும். சந்திரன் சுக்கிரன் இணைவு உள்ளவர்கள் முத்துமாரியம்மன் வழிபாடு பண்ணணும். அந்த முத்துமாரியம்மனுக்கு உடுத்துவதற்குண்டான புடவை தானம். சந்திரன் சுக்கிரன் இணைவு உள்ளவர்கள் முத்துமாரியம்மன் வழிபாடு பண்ணணும். முத்து என்று சொன்னால் சந்திரன், மாரியம்மன் என்று சொன்னால் சுக்கிரன். அப்போ முத்துமாரியம்மன் வழிபாடு பண்ண உங்களுக்கு ஒரு அரணாக நின்று வந்து என்ன சொன்னா அந்த அம்மன் காத்து கொடுக்கும். ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை, 6 மாதத்திற்கு ஒரு முறை, வருடத்தில் வந்து 4 முறைகள், 108 நாளைக்கு ஒரு முறை இந்த சந்திரன் சுக்கிரன் இணைவு இருப்பவர்கள் முத்துமாரி அம்மனுக்கு பாலபிஷேகம் பண்ணி அந்த அம்மாவுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து புடவை தானம் பண்ணி உங்கள் புடவையை அந்த அம்மா கெட்டி இருக்கிற அன்னைக்கு அபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் இருக்கணும். அதுக்கடுத்து அந்த புடவையை சாத்தி நீங்கள் அதுக்கு மாலை உங்கள் மாலை அதுக்கு போடணும். போட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணி நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் இந்த யோகம் வந்து பரிமளிக்கும். இந்த யோகத்தோடைய இன்னொரு ரகசியம் இருக்கிறது. சந்திரன் சுக்கிரன் இணைவு அது 4ஆம் இடத்துல இருந்தது என்று சொன்னார். சந்திரனும் சுக்கிரனும் 4ஆம் இடத்தில் இருந்ததுன்னா சந்திரன் நாளிலிருந்து 10ல் சுக்கிரன் இருந்து பார்த்தாலும் 4 இருந்து வந்து 7வது பார்வையாக 10ஆம் இடத்தை பார்த்தாலும் சந்திரன் சுக்கிரன் இணைவு தான். அதனால் சந்திரன் சுக்கிரன் இணைவு 4ஆம் இடத்தில் இருந்தாலும் சந்திரன் நாளிலும் 10ல் சுக்கிரன் இருந்தாலும் இது சந்திரன் சுக்கிரன் இணைவாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்களுக்கு போர்வெல் யோகம் இருக்கும். போர்வெல் யோகம் என்பது இவர்களுடைய வீட்டில் தண்ணீர் பஞ்சம் வராது. போட்டவொன்னே தண்ணீர் வந்துடும். வத்தாத தண்ணியாக இருக்கும். எந்த கிராமத்தில் தான் சொல்லுவாங்க ஆடையும் கோடையும் வீட்டில் வந்து தண்ணி பஞ்சமே இல்லை, எப்போ போனாலும் தண்ணீருக்கு பஞ்சம் இல்லை, ஒரு 2 குடம் கேட்டாலும் உடனே எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரி சந்திரன் சுக்கிரன் இணைவு 4ஆம் இடத்தில் இருந்தாலும் 10ஆம் இடத்தில் இருந்தாலும் 4ஆம் இடத்தில் சந்திரனும் 10ஆம் இடத்தில் சுக்கிரனும் 10ஆம் இடத்தில் சுக்கிரனும் 4ஆம் இடத்தில் சந்திரன் இருந்து எதிர்கேந்திரம் பெற்றாலும் அவர்கள் போர்வெல் யோகம் உடையவர்கள். அவர்களுக்கு தண்ணீர் பஞ்சம் வராது. சந்திரன் சுக்கிரன் இணைவு என்பது சந்திரனுக்கு 1:9 சுக்கிரனோ, சுக்கிரனுக்கு 1:9 சந்திரனோ, சந்திரனுக்கு 7ல் சுக்கிரன் இருப்பவர்களுக்கு தானியலட்சுமி யோகம் உடையவர்கள். தானியலட்சுமி யோகம் கண்டிப்பாக உடையவர்கள். அப்போ அந்த தானியலட்சுமி யோகம் அவங்க வீட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா அஷ்டலட்சுமிகளும் குடியிருப்பார்கள். அதை நீங்கள் வந்து இந்த 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 அம்மனுடைய முத்துமாரியம்மனுடைய வழிபாடு பண்ணுவதனால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த யோகம் வீட்டுக்குள்ளே வந்துடும். எல்லாமே இருக்கும். அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சந்திரன் சுக்கிரன் இணைவு சர்க்கரை பந்தலில் தேன் மாதிரி பொழிந்த மாதிரி இருக்கும். சர்க்கரை பந்தலில் தேன் பொழிஞ்சா அப்படி இருக்கும். அப்படி வந்து என்ன சொல்கிறான்னா அந்த வாழ்க்கையின் ரகசிய இல்லற வாழ்க்கை நன்றாக இருக்கும். அப்படி இருக்கிற பொண்ணாக மாப்பிள்ளை இருந்தால் இணைங்க. ஜோதிடர்கள் என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா? சந்திரன் சுக்கிரன் இணைவு இருக்குது, கேரக்டர் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க.
அது தவறு. அதாவது வந்து என்ன சொல்லலாம்னா, கேரக்டர் வந்து என்ன சொல்ல எப்பயுமே பலாப்பழம் என்று சொன்னால் அதில் வந்து ஈ மிக்கத்தான் செய்யும். அதை எப்படி பாதுகாப்பாக வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா, அது வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு என்ன சொன்னேன்னா, அந்த சந்திரன், சுக்கிரன் இணைவு இருந்தாலும் ஏதாவது குரு பார்வை இருக்கிறதா? ஏதாவது நல்ல கிரகங்கள் பார்வை இருக்கிறதா? ஜோதிடர்கள் பார்க்கணும். அவங்க பாட்டுக்கு சந்திரன், சுக்கிரன் இணைவு இருக்கிறது. அது வந்து என்ன சொன்னேன்னா, வாழ்க்கையில் ஒரு அசிங்கத்தை கொடுத்துரும். ஒரு தப்பான வழியில் போயிடுவாங்க. தப்பான அமைப்பில் போயிடுவாங்க. ஒரு இல்லீகல் கான்டக்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடர்கள் வந்து என்ன சொல்லலாம்னா, அவர்களுக்கு தெரிஞ்ச ஒரு வியாக்கியானத்தில் பேசிகிட்டே இருப்பாங்க. அது தவறு. எந்த ஒரு ஜாதகமும் இறைவனால் படைக்கப்பட்டது. அதில் என்ன குறை இருந்தாலும் அந்த குறையை நிவர்த்தி பண்ணுவதற்கு உண்டான வழி என்ன என்பதை வந்து நம்ம சொல்லணுமே தவிர, அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படியே புள்ளி வச்சு காட்டிகிட்டே இருக்கக்கூடாது. அப்போ புள்ளி வச்சு காட்டினா வந்து நம்ம ஜோதிடம் படித்ததுக்கு அடையாளமே இல்லை. ஒரு பிரச்சனைன்னு வர்றாங்கன்னா எதை வேணாலும் தீர்த்து கொடுப்பதற்கு என்ன சொல்லலாம்னா ஜோதிடத்தில் வழி இருக்கிறது. ஆனால் அந்த ஜோதிடத்தில் வழி இருந்தாலும் என்ன சொல்கிறான்னா, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கணும். அங்கே உங்களை புதன் கெடுத்துருவான். புதன் தான் காலபுருஷனுடைய 12ஆம் இடத்துல போய் நீசமாகிற காரணத்தில் என்ன செய்யணும், விரயச் செலவை பண்ண விட மாட்டேன். ஏய், நான் 6ஆம் பாவத்துக்கு உண்டானவன்டா. நீங்கள் போய் எல்லாம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு பரிகாரமும் அதற்குண்டான மந்திர சக்தியையும் வந்து நீங்கள் சொல்லும்போது நான் வந்து தோற்று போயிடுவேன்டா. என்னுடைய காரத்துவம் போய் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து ஒன்றும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற இந்த பூஜை புனஸ்காரத்தினால் எனக்கு வேலை இல்லாமல் போயிடும்டா அப்படிங்கிறதுக்காகவே உங்களை வக்கரமாக சிந்திக்க வைப்பான். புதன் தான் வக்கரமாக சிந்திக்க வைப்பான். ஏன் தெரியுமா? ஏன், என்ன, எவ்வளவு, எதற்காக அப்படிமா அவன் என்ன சொல்கிறான்னா, எப்பயுமே சுக்கிரனை மாதிரி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சுக்கிரன் வந்து என்ன சொல்கிறான், எங்கே போய் உச்சமாகறான்? காலபுருஷனுடைய 12ஆம் இடத்துல ஏன் உச்சமானான்? என்ன வேண்டுமோ அந்த வேண்டியதை நீ அடைவதற்கு விரயம் பண்ணு. அந்த சந்தோஷத்தை அனுபவித்துரு. அந்த யோகத்தை அனுபவித்துடு என்று அவன் சொல்லாமல் சொல்கிறான். அதே 12ஆம் இடத்துல இவன் நீசமாகி என்ன சொல்கிறான்னா, பேசாமல் முடங்கி கிடக்கான். ஏன்னா வந்து என்ன சொன்னான்னா, காலம் பூரான் நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னா, இப்படியே இருங்க, இப்படியே இருங்க, எனக்கு வேலை வேணும்னே, நான் காலபுருஷனுடைய 6 கூடையவனாக வந்துட்டேனே, எனக்கு ரோகத்தையும் பிணியையும் கொடுக்கத்தானே தெரியும் அப்படின்னு அவன் அங்கே போய் நீசமாகறான். அதனால தான் சுக்கிரன் அங்கே உச்சமானார். அதனால் வந்து என்ன சொல்லலாம்னா, புதன் என்று சொல்லக்கூடியவன் கல்வி அறிவுக்கு மட்டும் பயன்படுத்துங்கள். அவனை யோசனைக்காரனாக பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் எந்த விதத்திலும் அவன் வாழ விட மாட்டான். அதற்கடுத்து என்ன சொன்னேன்னா, இந்த சுக்கிரன் சந்திரன் இணைவு சர்க்கரை பந்தலில் தேன்மாரி பொழிந்த மாதிரி இருக்கும். அவமானம் வராமல் வந்து என்ன சொன்னான்னா, கண்டிப்பாக பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன நடக்கும்? கண்டிப்பாக சேஃப்டி இருக்கும். சேஃப்டி இருக்கும். அதற்கு சந்திரன் சுக்கிரன் இணைவு உள்ளவர்கள் கண்டிப்பாக லக்ஸுரிஸை அனுபவிக்க பிறந்தவர்கள் தான். ஆனால் ஒரு ஆபத்தான இன்பம் அது நம்ம வாழ்க்கையில் வந்து தலைவிரித்து ஆடிடக்கூடாது. அதற்கு நாம் வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் முத்துமாரி அம்மன். அந்த முத்துமாரி அம்மனுக்கு 3 மாதத்திற்கு ஒரு முறை பாலபிஷேகம் பண்ணி புடவை சார்த்தி வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில் வந்து பயங்கரமான யோகம் உள்ளவர்களாகவும் பெரிய லக்ஸுரிஸ் உள்ளவர்களாகவும் மாட மாளிகை கட்டி வண்டி வாகனங்கள் வந்து என்ன சொன்னால் லக்ஸுரிஸான வாகனங்கள் வைத்து சுகமான ஒரு நறுமணம் இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொறுத்து. இதை நீங்கள் உண்மையாகவே இருக்கிறதா அப்படின்னா உண்மையாகவே இருக்கிறது. அப்போ அந்த உண்மையாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது அதை நம்ம அனுபவிப்பதற்கு சேஃப்டியோடு அனுபவிக்கணும். அந்த சேஃப்டிக்கு தான் இந்த தெய்வத்தை வந்து சொன்னது. இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பரிசித்து பாருங்கள். எதுலேயும் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கிறவங்க மாட்டிக்கிடாதீங்க. அந்த மாட்டிக்கிடுறது என்ன சொன்னால் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய அவமானத்தை வந்து நம்ம வந்து என்ன தான் சமூகத்தில் தலை நிமிர்ந்து நின்னாலும் கேரக்டரில் புள்ளி வச்சு விட்ருவோம். அந்த கேரக்டரில் புள்ளி வச்சு விடும்போது என்ன சொல்லலாம்னா வந்து நம்மளை வந்து என்ன செய்ய எவ்வளோ தான் நம்ம வந்து உயர்ந்த இடத்துல இருந்தாலும் கடைசியில் நம்மளை வந்து என்ன செய்வாங்க தெரியுமா? ஆமாம், ஒரு அந்த காலத்தில்
அந்த காலத்தில் அப்படி இல்லை அப்படிமா. ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ஒரு தேஜஸ், உங்களுக்கு உண்டான ஒரு லக்ஸுரிஸ் வந்து இது கொடுத்து கொண்டே இருக்கும். கண்டிப்பாக முத்துமாரியம்மன் வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பாக இருப்பீர்கள். சந்திரன் சுக்கிரன் இணைப்பு நல்லதே. அதே சமயத்தில் கவனமாக இருந்து அந்த யோகத்தை அனுபவிங்கள். அந்த யோகத்தை அனுபவிப்பதற்கு பாதுகாப்பாக இருந்து அந்த யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி முத்துமாரியம்மனுக்கு உண்டு. முத்துமாரியம்மன் படத்தை வந்து என்ன சொன்னால் சந்திரன் சுக்கிரன் இணைவு இருப்பவர்கள் தங்களுடைய வீட்டு ஹாலில் சென்டர் ஹாலில் வைங்க. நல்லா வந்து என்ன சொன்னால் டெய்லி மல்லிகைப்பூ மாலை போடுங்க. மல்லிகைப்பூ சரம் போட்டாலே போதும். டெய்லி அந்த அந்த சந்திரன் சுக்கிரன் இணைவு இருப்பவர்கள் டெய்லி அதுக்கு 2 பத்தி காட்டுங்க. காலையில் 2 காட்டுங்க, இரவு 2 காட்டுங்க. அந்த படத்தை அடிக்கடி தொடச்சி சந்தனம் குங்குமம் வைங்க. சூப்பராக இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.